ஆதவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த பதிவில் பார்க்க விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாஸ்து சாஸ்திரத்தை பற்றி பார்க்க இருக்கிறீங்க. அதாவது நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய வீடியோக்கள் வாஸ்து சாஸ்திரங்களை பற்றி எடுத்து உரைத்து உள்ளேன். இப்போ இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னம்னா, நம்ம வாஸ்து சாஸ்திரங்களில் ஒரு முக்கியமான விஷயங்களை தெரிந்து கொள்ள இருக்கின்றோம். இப்போ நம்மளுடைய ஆதவன் மீடியா சேனலில் வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய வீடியோக்கள் தொகுத்து வழங்கிக்கிட்டு இருக்கிறேன். இந்த பதிவுகளில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னம்னா, அதாவது ஒரு வீட்டினுடைய ஒரு கட்டிடத்தினுடைய நீளம் என்ன, அகலம் என்ன, ஆயாதி குழி பொருத்தம், அவச்சாய பாதச்சாய முறைகளையும், எந்தெந்த ராசி நட்சத்திரக்காரங்கள் எந்த திசையை நோக்கி வீடுகள் கட்டலாம், அதுவே அவங்களுக்கு ஏற்ற திசையாக ஆகும். மெயினாக பார்த்திங்கன்னா பூமி சல்லியம், இதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்மளுடைய தங்கம் ஜோதிட ஆராய்ச்சி மையத்தில் உங்களுடைய கட்டிடங்களுக்கு தேவையான அனைத்து கட்டிட பிளான்களும் வாஸ்து சாஸ்திர முறைப்படி ஆயாதி குழி பொருத்தம், அவச்சாய பாதச்சாய முறைகளில் நாங்கள் போட்டு தருகிறோம். இப்போ எங்ககிட்ட பார்த்தீங்க அப்படின்னம்னா, நீங்கள் இந்த கட்டிட பிளான்களை வாங்கி உங்களுடைய வீடுகளை, உங்களுடைய பில்டிங்களை தாராளமாக அமைத்து கொள்ளலாம். இப்போ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூமி சல்லியங்களை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதாவது இப்போ ஒரு புது வீடு ஒன்று கட்டியிருக்கோன்னு வைத்துக்கொள்வோம். இப்போ புது வீடு ஒன்று கட்டியிருக்கீங்க. அந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு தச்சு கழிப்பு, அதாவது கிரகப்பிரவேசத்துக்கு ஒன்று கூட்டி தச்சு கழிப்புன்னு சொல்லி ஒரு பூஜை ஒன்று பண்ணுவாங்க. அது பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா, பூஜைகள்லாம் போட்டு ஒரு சாவலை கொண்டு அதோடய கால் விரல் வெட்டப்பட்டு அதோட ரத்தத்தை எடுத்து அந்த மூக்கில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வைக்கிறது வழக்கம். இது எதுக்காக இந்த ஷாவல் பலி கொடுக்குறாங்க, அதாவது பலினா பலி கொடுக்கலை, பலி என்பது வேறு சரிதானா. இது அந்த இரத்த வாடை மட்டும் காட்டுறாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா, எதுக்காக இந்த தச்சு கழிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்று பண்ணுறாங்க, இது எதுக்காக இரத்த வாடை அங்கே காட்டுறாங்க, இதை நம்ம விரிவாக இதில் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அதை பார்த்திங்க அப்படின்னம்னா, இன்னொரு தலைப்புகளில் விவரமாக எடுத்து சொல்கிறேன். இப்போ பொதுவாக பார்த்திங்க அப்படின்னம்னா, ஒரு சில வீடுகள்லேயும் சரி இந்த சம்பவங்கள் நிறைய நடக்குது. அதாவது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு வீடு புதுசாக கட்டுறாங்க. அந்த வீட்டில் பார்த்திங்க அப்படின்னம்னா, முதல்ல முளை பிடிச்சி நூல் கட்டி வானம் வெட்டி முடித்தவுடன், வானத்துக்கு முத கல் இறக்குதோம் இல்லையா, அங்கே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க ஒன்று. அதே நேரத்தில் கட்டி முடித்த வீடுகளில் அந்த வீட்டில், அதாவது அவங்க குடியிருக்கிற வீட்டினால் வாஸ்து குறைபாடிற்கு முரண்பாடாகவும், அதாவது வாஸ்துக்கு முரண்பாடாகவும் வாஸ்து குறைபாடுடன் அந்த வீடுகள் கட்டி இருந்தால் அவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னம்னா லைஃபுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் ஒன்று. அதே நேரத்தில் ஜனன ஜாதக ரீதியாகவும் அவங்களுக்கு லைஃபுகளில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தால் இவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு இடத்துல குறி கேட்க போகிறாங்க. அல்லது பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா, வேறு யார்கிட்டையாவது ஒரு ஆள்கிட்ட பார்த்திங்கன்னா ஒரு விவரம் கேட்குறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா, தலை செவ்வாய், கடைசி வெள்ளி, கடைசி செவ்வாய், தலை வெள்ளி இப்படின்னு ஏதாவது ஒரு கிழமைகளை சொல்கிறாங்க. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, கடைசி வெள்ளி என்பது ஒன்று கிடையவே கிடையாது. கடைசி வெள்ளி என்றால் என்ன தெரியுமா, இதற்கு அடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை இல்லை என்று அர்த்தம். வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமை இன்றைக்கின்னு சொல்லுவாங்க. இதற்கு அடுத்து ஒரு வெள்ளிக்கிழமை கிடையாது என்பதனால்
அதை வந்து கடைசி வெள்ளி என்று சொல்வார்கள். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னம்னா இந்த மாதத்தில் வந்து இந்த வெள்ளிக்கிழமை கடைசி வெள்ளிக்கிழமையாக முடியுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த மாதங்களில் ஒரு வெள்ளிக்கிழமைகள் வரத்தான் செய்யுது. அப்போது கடைசி வெள்ளி என்று என்றைக்குமே வந்து சொல்லக்கூடாது. கடைசி வெள்ளி என்று ஒன்று கிடையவே கிடையாது. மாதாந்த வெள்ளி என்று சொல்ல வேண்டும். எப்படி? மாதாந்த வெள்ளி என்று தான் அழைப்பதுண்டு. அதை மாதாந்த வெள்ளி என்று தான் சொல்ல வேண்டும். அதற்கு பதிலாக தான் பார்த்தீங்க அப்படின்னம்னா நம்ம ஆளுங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா கடைசி வெள்ளிக்கிழமை, இன்னைக்கு கடைசி வெள்ளி, அதுவும் கடைசி வெள்ளிக்கிழமை என்று வராது. கடைசி வெள்ளி கடைசி வெள்ளி கடைசி வெள்ளி அப்படின்னு சொல்லுவாங்க. முதல்ல வந்து அது தவறான கருத்து. மாதாந்த வெள்ளி, மாதாந்த வெள்ளிக்கிழமை அப்படின்னு தான் சொல்லணும். சரியா? அப்போது வீட்டில் கொஞ்சம் வந்து பிரச்சனைகளாகவே இருக்குது. என்னென்னு தெரியல, கொஞ்சம் சண்டை சச்சரவுகளாக இருக்குது. என்னென்னு தெரியல, காசு பணங்கள் வந்து வீட்டில் வந்து தங்க மாட்டேக்கு. என்னன்னே தெரியல. பார்த்தீங்க அப்படின்னம்னா வீட்டில் ஒரே நோய் நொடிகளாக இருக்குது. மருத்துவ செலவு அதிகமாக உள்ளது என்று எடுத்துரைப்பாங்க. அப்போது இதில் ஒரு சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் கிரகச்சார ரீதியாக உங்களுக்கு வந்து சில பிரச்சனைகள்லாம் இருக்கும் உடல்களில். சில ஜனன ஜாதகத்தில் சதா நோய் உடையவர்னு சொல்லி உண்டு. எப்படி? சதா நோய் உடையவர் மருந்து மாத்திரை வந்து உட்கொள்ள நேரிடும்னு சொல்லலாம். இதை சில பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடுகுடு படிக்கிறவங்க கட 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 கடன்னு குடுகுடு படிப்பாங்க. இப்படி காலையில் 4 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் குடுகுடு அடித்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் ஒரு பெண் கன்னி தெய்வம் இருக்குது. அது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சரியான முறையில் வணங்கலை, அது உங்களுக்கு வந்து பிரச்சனைகளாக இருக்குது, நோய் நொடி இந்த மாதிரி இருக்கும், வீட்டில் வந்து காசு பணங்கள் வந்து தங்காது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இவங்களும் என்ன சொல்கிறாங்க, ஆமாம் அப்படி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நான் சொல்கிறத கேளு. கடைசி வெள்ளிக்கிழமை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வீட்டில் வந்து குத்து விளக்கு ஏற்றுங்க. கற்கல்ல 6 மணிக்கு வெள்ளைச்சாவல் ஒன்று பிடிங்க. வெள்ளைச்சாவல் ஒன்று பிடிச்சி வீட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வாசப்படியிலேருந்து அந்த விளக்கு வரிசையாக ஒவ்வொரு சூடமாக வைங்க. மொத்த சூட எண்ணிக்கை வந்து 11 எண்ணிக்கை வரணும். வெளியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒவ்வொரு சூடமாக உள்ளுக்குள்ளே பொறுத்துங்க. ஒரு வெள்ளைச்சாவலை வந்து பிடிங்க. வெள்ளைச்சாவலை பிடிச்சி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அது கழுத்தை லேசாக அறுத்து அது என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோம்னா அந்த ஒரு சொட்டு ரத்தம் அல்லது 3 சொட்டு ரத்தத்தை அந்த சூடனுக்கு நேராக, அதாவது 11 சூடன் சொன்னார் இல்லையா, அதில் லாஸ்ட்டு சூடன்னு சொல்லி வச்சுருப்பாங்க. அந்த லாஸ்ட்டு சூடங்கிட்ட ஒரு 3 சொட்டு வந்து ரத்தத்தை வந்து விட்டுட்டு அந்த சாவலை வந்து உங்கள் வீட்டு மொத்தத்தில் வந்து புதைங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது ஒரு சில இடங்களில் வந்து நடந்திருக்கு. இந்த சம்பவம் வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா ஒரு சில இடங்களில் வந்து நடந்திருக்கு. என்கிட்டயே வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதான் சொல்கிறேன் இல்லையா, சாவல் வந்து பார்த்திங்க அப்படின்னா குதவலை அறுத்து 3 சொட்டு ரத்தத்தை வந்து நடு வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னம்னா அந்த சாவலை மொத்தத்தில் போட்டு புதைக்கணும்னு சொல்லி எந்த வாஸ்து சாஸ்திர அடிப்படையிலையும் சொல்லவே சொல்லலை. எந்த வாஸ்து சாஸ்திர நூல்களில் அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. இது மக்கள் பார்த்திங்க அப்படின்னம்னா நிறைய பேர் நிறைய தவறுகள் வந்து செய்கிறாங்க. இது வந்து மூடநம்பிக்கைன்னு சொல்ல முடியாது. கேட்டிங்களா? அதாவது பிரச்சனைகள் என்ன அப்படி என்பதை யாரும் பார்த்தீங்க அப்படின்னம்னா தெரிந்து கொள்வது கிடையாது. அதாவது வியாதிகள் என்ன அப்படி என்பதை கண்டறிந்தால் மட்டுமே தான் அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட்டு பண்ண முடியும். ஆனால் வியாதிகள் என்ன என்பதை யாரும் பார்த்தீங்க அப்படின்னம்னா கண்டறிவது கிடையாது. இவங்களா பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒன்று மனசில் நினச்சி இவங்களா பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது ஏன் செய்கிறாங்க, அது எதுக்கு செய்கிறாங்கன்னு சொல்லி செய்கிறவங்களுக்கும் தெரியலை. அதை ஏன் செய்ய சொன்னோம், எதுக்கு செய்ய சொன்னோம் அப்படின்னு செய்ய சொன்னவங்களுக்கும் அது தெரியறதில்ல. ஒன்று, ஏற்கனவே சாமி அடி குறி சொல்வது சரியா தவறா என்று பார்த்தீங்க அப்படின்னம்னா ஒரு வீடியோ வந்து தொகுத்து வந்து வழங்கியிருக்கிறேன் இதற்கு முந்தைய பதிவுகளில். இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா நிறைய விஷயங்கள் வந்து தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்குது. அதான் சொல்கிறேன் இல்லையா, தச்சு கழிக்கும் பொழுது ஒரு வீடு கட்டி புதுமனை வந்து கட்டி
அல்லது பழைய வீடுகளாக இருந்தாலும் சரி, அதை புதுப்பித்து கட்டி முடித்தவுடன் ஒரு சாவலை வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா தச்சு கழிப்பு என்ற பூஜை செய்து ஒரு சாவல் காலை வெட்டி பார்த்திங்க அப்படின்னோம்னா அந்த முக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா இடுறது வந்து ரத்தத்தை வந்து இடுறது வழக்கம். இது எதுக்காக அது பண்ணுறாங்க அப்படிங்கிற விளக்கத்தையும் வந்து ஒரு பதிவுகளில் வெளியிடுறேன், கொஞ்சம் காலதாமதமாக. இப்போ இந்த பூஜைன்னு சொல்லி இது நிறைய இடங்களில் நடக்குது. இந்த பூஜைக்கு என்ன பேருன்னு சொல்லி அவங்களுக்கே தெரியல. எப்படி இந்த பூஜைக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்லி பூஜையை பண்ணுறவங்களுக்கும் தெரியலை, பண்ண சொன்னவங்களுக்கும் தெரியலை. மாதாந்த வெள்ளிக்கிழமை பார்த்திங்க அப்படின்னு சொல்லணும்னா கற்கல்ல 6 மணிக்கு விளக்க பொறுத்துதாங்க. விளக்கு பாதத்திலிருந்து அதாவது கடைசி படி நம்ம வீட்டில் என்ட்ரன்ஸு பிரதான வாசல்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த படி வரைக்கும் ஒவ்வொரு சூடனாக பொறுத்த சொல்கிறாங்க. மொத்த எண்ணிக்கை வந்து சூடன் 11. சூடம் பொருத்தி முடித்த உடனே பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா லாஸ்ட்டு சூடம் வந்து 11. நம்ம பிரதான வாசலுக்கு அடுத்தாப்புல வச்சோம் இல்லையா, அதான் 11 சூடம். அப்போ இந்த சாவலை பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா வீட்டை நல்லா ஒரு சுற்றி அந்த 11ஆவது சூட்டத்துக்கிட்ட கொண்டு வந்து குதவளையை லேசாக அப்படியே அறுத்து, குதவளையை அறுத்தவொன்னே தான் ரத்தம் கலக்கலன்னு வந்துடுமே. அந்த ரத்தத்தை பார்த்திங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 3 சொட்டு அந்த இடத்துல விட்டுட்டு முத்தத்தில் தோண்டி புதைக்கிறாங்க. இது ஒரு சில இடங்களில் வந்து நடந்திருக்கு. ஐயா, எந்த வாஸ்து சாஸ்திர அடிப்படைகள்லேயும் சரி ஒரு வானம் பெட்டி, அதாவது ஒரு வீட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா புதிதாய் கட்டுவ வீட்டுக்கு வானம் வெட்டி அந்த வானத்துக்குள்ளே ஷாவலை வந்து தலையை வெட்டி போடணும் என்றும், இந்த மாதிரி வீட்டில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில பிரச்சனைகளும் ஒரு சில நோய்களும் நொடிகளும் மன உளைச்சல்களும் இருப்பதினால் இந்த மாதிரி 11 சூடனை பொருத்தி ஒரு வெள்ளைச்சாவலை வாங்கி அது குதவளையை அறுத்து ரத்தத்தை வந்து 11ஆவது சூடத்தை முன்னாடி விட்டுட்டு நம்ம வீட்டு முத்தத்தில் வந்து குழியை தோண்டி அந்த சாவலை புதைக்கணும்னு எந்த வாஸ்து சாஸ்திர அடிப்படையிலும் கிடையாது. இந்த தவறை வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா யாரும் வந்து செய்யவே செய்யாதீங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னம்னா முற்றிலும் வந்து பூமி சல்லியத்தில் வந்து உங்களுக்கு வந்து சேர்ந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த சாவலை வந்து நீங்கள் வந்து பூமியில் இறக்குனதுனால நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்துருச்சுன்னு சொல்லி உங்களுக்கு வந்து மனதில் வந்து ஒரு எண்ணம் தான் தோன்றுமோ தவிர, ஆனால் உங்களுடைய பிரச்சனைகள் வந்து தீரவே தீராது. அது வந்து பார்த்திங்க அப்படின்னோம்னா லைஃபுகளில் பிற்காலங்களில் உங்களுக்கு பல பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தும். ஒரு வீட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனநோய், சில பேர் மனநல சரியில்லாமல் இருப்பாங்க, சில பேர் நோய்வுற்று இருப்பாங்க, சில பேர் பணம் அதிகமாக விரயமாகும், சில பேர் மரணம் அடைந்து கொண்டே இருப்பாங்க ஒரு சில வீட்டுகளில். இதற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வாஸ்து சாஸ்திர குறைபாடினால் அந்த வீட்டை கட்டுவதனால தான். ஏற்கனவே ஏகப்பட்ட பதிவுகள் பார்த்திங்க அப்படின்னம்னா எடுத்து உரைத்து இருக்கின்றேன். இதில் பார்த்திங்கன்னா மரணம் சபிக்கும் வீடு, நோய் உடைய வீடு, மனநிலைக்கு வந்து ஆளாகும் வீடு, இப்படி பார்த்திங்க அப்படின்னம்னா நிறைய பதிவுகள் வந்து தொகுத்து வழங்கியிருக்கிறேன். அப்போ உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருப்பதுன்னா காரணம் என்ன? இந்த மாதிரி பிரச்சனைகள் இருப்பதின் காரணம் என்ன? இது வாஸ்து குறைபாடினால் ஏற்படக்கூடிய ஒரு காரணமாகும். ஆயாதி குழி பொருத்தம் அவச்சாயா பாதச்சாயா முறைகளில் அமைய பெறாத கட்டிடங்கள் வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கும். என்றைக்குமே பார்த்திங்க அப்படின்னா நேயர்களுக்கும் மக்கள் அனைவருக்குமே ஒரு விஷயங்கள் வந்து சொல்கிறேன். எந்த சாஸ்திரத்துலேயுமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் வெள்ளைச்சாவலை வாங்கி வானம் வெட்டுறதுக்கு முன்னுக்கூட்டி வானத்தில் போடணும்னு, வெள்ளைச்சாவலை வாங்கி குதவளையை அறுத்து வீட்டில் 3 சொட்டு ரத்தத்தை விட்டுட்டு அந்த சாவலை முத்தத்தில் புதைக்கணும்னு சொல்லவே சொல்லலை. இந்த மாதிரி ஒரு தவறுகளை வந்து செய்யாதீங்க. இப்படி நீங்கள் செய்வதனால் அது பூமி செல்லியமாக மாறி வாஸ்து சாஸ்திரத்தின் முக்கியமான பெரிய தோஷமாக இது வந்து தங்கள் வீடுகளுக்கு வந்து அமைந்துவிடும், அந்த மனைகளுக்கு வந்து அமைந்துவிடும்.
அப்படி தோஷமாக அமையப்பெற்ற மனைகளில் நீங்கள் குடியிருக்கும் பொழுது அது உங்களுக்கு பல விதமான பிரச்சனைகளை வாழ்க்கையில் உண்டாக்கும். இப்படி இந்த வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய விஷயங்கள் தெரிந்து கொள்ள இருக்கிறீங்க நேயர்கள் அனைவரும். இன்னும் தங்களிடம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாஸ்து சாஸ்திரம் பகுதி என்ற தலைப்பில் நிறைய விஷயங்கள் எடுத்து உரைக்க உள்ளேன். நேயர்கள் அனைவரும் தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். நன்றி, வணக்கம்.